ஒரு 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். இது 3/4 கிலோ மட்டன். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வந்து ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மட்டன் குழம்பு வந்து ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லி. செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரைஸு, சப்பாத்தி, தோசை, இட்லின்னு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிடலாம். வதக்குனதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியை சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்கிடலாம். தக்காளியை கொஞ்சம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு மூடி போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா ஈஸியாக வதங்கிடும் சீக்கிரமாக. மூடி போட்டு தக்காளி எல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் மட்டன் ஆட் பண்ண போகிறோம். இப்போ தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்துட்டு மட்டன் கூட நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் தேவைப்படுற. இப்போ 5 நிமிஷத்தில் சீக்கிரம் இளங்கறினா வந்துடும். கொஞ்சம் நல்லா ஆட்டுக்கறி அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் 5 to 10 மினிட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி வச்சு நம்ம வந்து அப்படியே கிளறி விட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கறியில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வெளியே வந்துருச்சு. இந்த சமயத்தில் நமக்கு வந்து தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து எனக்கு வந்து குழம்பு மாதிரி நான் பண்ணுறதுனால நான் வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கிறேன். இது உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணி கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 to 4 விசில்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம அடுத்தது வந்து விசில் ப்ரெஷர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு நடுவில் தேங்காய் வந்து ரொம்ப நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி ரொம்ப நல்லா அரைச்சி வச்சுக்கணும். தேங்காய் அளவு வந்து ஒரு பாதி தேங்காய் வந்து சின்ன தேங்காய் அப்படின்னா பாதி தேங்காய் ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க. ஓரளவு மீடியம் சைஸ் தேங்காய் அப்படின்னா அதில் ஒரு 3/4 வாசி. இப்போ இது வந்து ஒரு மீடியம் சைஸ் தேங்காய். ஸோ இதில் நான் 3/4 வாசி எடுத்திருக்கேன். ஸோ அதை அப்படியே அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுமே நான் விசில் எடுத்துகிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்திங்கன்னா கறி நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும் போதே நல்லா தெரியும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இந்த சமயத்தில் நான் மசாலா சேர்த்துக்கிறேன். அடுப்பை கிளறி விட்டுட்டு அடுப்பை பற்ற வச்சிடலாம். ஃபுல் அண்ட் சிம்லேயே வச்சு செய்கிறதுனால தான் நமக்கு இவ்வளோ டைம் எடுக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் மிளகாத்தூள் வந்து ஒரு 10 ஸ்பூன் 8லேருந்து 10 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி, இது வீட்டில் அரைச்ச மிளகான்றதுனால நமக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம். அதனால தான் இவ்வளோ போடுறோம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணும், காரம் சில பேர் கம்மியாக சேர்த்துப்பீங்க, சில பேர் மீடியமாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் மட்டும் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாய் சேர்த்துட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூட நான் வந்து ஒரு 1லேருந்து 2 ஸ்பூன் தேவையான அளவுக்கு கரம் மசாலா நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவு வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குழம்ப வந்து கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா நல்லா வற்ற விட்டுக்கோங்க. இல்லை குழம்பு மாதிரி தான் வேணும்னா நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நடுவில் ஃபைனல் ஸ்டெப் என்னென்னா, நம்ம வந்து தாளிப்பு இருக்குது.
தாளிப்புக்கு வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடிசாக அரிஞ்சு வச்சுட்டு, கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அது எல்லாமே பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு லாஸ்ட்டாக இறக்கும் போது கொத்தமல்லியை சேர்த்து இறக்கிக்கலாம். ஆக்சுவலாக அதை என்னால் ஆட் பண்ண முடியல, அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இது வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தண்ணி வேணும்னா இந்த இடத்துல சேர்த்துட்டு, இல்லை தண்ணி வேணால் நான் கிரேவி மாதிரி எடுக்க போகிறேன் அப்படின்னா அதை அப்படியே வற்ற விட்டுட்டோம்னா குழம்பு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சிம்பிள் அண்ட் இதுவாக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் அண்ட் டிப்ஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.